வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மசாலா தோசை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலா தோசை பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே வைக்கக்கூடிய மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் காய்ச்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். 2 மீடியம் சைஸில் 2 வெங்காயம், இதை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 4 பூண்டு. இது இவ்வளோத்தையும் நல்லா இடிச்சிட்டு வந்துடலாம். மிக்சிலேயே கொஞ்சம் நல்லா பொடிச்ச மாதிரி பொடிச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் இது மாதிரி நசுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிக்சியில் போட்டு ஒரு சுற்றினேன். இது மாதிரி வந்துச்சு. இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். இப்போது கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இது மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதோட 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்ப்போம். நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான உப்பு பார்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இனி இது கொதிக்கட்டும். இப்போ கொதித்து நல்லா கொஞ்சம் வற்றிட்டு வந்திருக்கு தண்ணி. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும், இறக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வெந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லியில் தூவிக்கலாம். இதை இனி அப்புறம் வச்சிடலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். காட்டன் துணியில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. தண்ணி தெளிச்சிடலாம். நான் வீட்டில் உள்ள தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். நெய் சேர்க்க விரும்புகிறவங்க நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஆயில் சேர்த்துக்கிடுறேன். எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுடலாம். ஆயிலு எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். வேகட்டும். இப்போ நல்லா வெந்தாச்சு. மசாலா வச்சிடலாம். இப்போ மசாலா வச்சாச்சு. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இவ்வளவுதான். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ஈஸியாக இந்த மசாலா தோசை செய்யலாம். இந்த மசாலா தோசை வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு தான் பார்த்துருக்கோம். இப்போ மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.